நான் நம்புகிறது கர்த்தராலே எனக்கு வரும். நாங்கள் ஒரு சின்ன ஒரு வீட்டில் திண்ணையில் கூடி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஜெபிக்கிற மக்கள் திரளாக பெருகணும், அதனால தேவனுடைய வீடு ஒன்று கட்டப்படணும், 3000 பேர் இருக்கிற மாதிரி நீ கட்டணும், அதில் ஜெபிக்கிற மக்களை திரளாக நான் கொண்டு வருவேன், அவங்கள வைத்து தேசத்துக்காக ஜெபிக்கணும் என்று கர்த்தர் பேசினார். இது ஒரு சின்ன கிராமம். 80களில் அப்போதான் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிகமான பேருக்கு இந்த ஊழியத்தை தெரியாது. அப்போ நான் விசுவாசித்தேன். தேவன் கட்டிடத்தை காண்பித்தார், என் ஆவியிலே அதை பார்க்க முடிந்தது. நான் அதை நம்பினேன். கர்த்தர் எனக்கு காண்பித்த கட்டிடம் தேவன் கட்டி தருவார் என்று நான் நம்பினேன், விசுவாசித்தேன். எல்லாருக்கும் சொல்லி ஜெபம் பண்ணினோம். இந்த இடத்தை ஆண்டவர் இலவசமாய் கொடுத்தார். பாருங்க, மெயின் ரோட்ல இருக்கிற இந்த இடத்தை இலவசமாக ஆண்டவர் கொடுத்தார். ஒருத்தர் இந்த ஓனருடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசி ஊழியத்தில் கொடுக்கிறோம் என்று ஆண்டவர் கொடுக்க வைத்தார். இதில் கட்டும்படி தேவன் பிளான் எல்லாம் கொடுத்தார். இது கட்ட ஆரம்பித்த போது பெரிய எதிர்ப்பு சில மத தீவிரவாத அமைப்புகள்லாம் இருக்குல்ல, கெட்ட விடமாட்டோம், தடுத்துருவோன்னு ஊர்வலம் நடத்தினாங்க, போராட்டம் பண்ண. அப்போவே 80களிலேயே கூட்டெல்லாம் போட்டு என்னை திட்டுனாங்க, பேசினாங்க, நோட்டீஸ்லாம் அடித்தாங்க, ஊர்வலெல்லாம் பண்ணினாங்க. அந்த ஆண்டவர் சொன்னார், நீ என்னை விசுவாசிக்கிறல்ல? ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் கட்டி தருவீங்க, எத்தனை எதிர்ப்பு நெருக்கம் வந்தாலும் நான் நம்புகிறது உமாலே எனக்கு வரும், நான் அதில் உறுதியாக இருக்கிறேன்னு சொல்லி 1 வருஷம் கட்ட ஆரம்பித்து செய்ய முடியாத சூழ்நிலை. நாங்கள் அலையாத ஆஃபீஸர்ஸ் கிடையாது. எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாம் கரெக்டாக ரெக்கார்டெல்லாம் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது, பிறகு எதுக்கு தடுக்கிறாங்க? நீ வேணுமென்றே அதிகாரிகள் தடுக்கிறதுக்கு பல பிரயாசப்பட்டார்கள். ஆனால் அதுக்கு மத்தியில் நான் நம்புகிறது கர்த்தராலே வந்தது. கர்த்தரை நம்பினோம். ஆண்டவர் இதை கட்டி கொடுத்து, நான் ஜீவனோடு இருக்கிற தேவன், நீ என் மேல் நம்பிக்கை வச்சு அதை நிறைவேற்றி தருவேன் என்பதற்கு இந்த கட்டிடம் ஒரு உதாரணமாய் நின்று கொண்டு இருக்கிறது. பாருங்க, இயேசு எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீங்களா? எதை நம்பி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அது கர்த்தராலே வரும். முதல்ல அதை நீங்கள் நம்பி உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்கணும். இந்த கட்டட வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே என் ஆவியிலே தேவன் இந்த கட்டடத்தை காண்பித்ததுனால என் இருதயத்தில் ஆழமாக பதிஞ்சிட்டு, இப்படி ஒரு கட்டடம் வரும், இது இப்படி தான் இருக்கும், இதில் 3000 பேர் கூடி ஜெபிப்பாங்க, யாரும் தடுக்க முடியும், இருதயத்தில் உறுதியாய் விட்டது. அதுக்கப்புறம் தான் கட்டட வேலை ஆரம்பிக்கப்பட்டது. முதல்ல நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தை பெற்றுக்கொண்டோன்னு விசுவாசிங்க. நம்பிக்கையோடு பற்றி கொண்டீங்கன்னா நீங்கள் நம்புகிறது கர்த்தராலே வரும்.